அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அகிலத்தின் அருள்முறையாக வந்துதித்த நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் தௌஃபீக்கினை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களை, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மனிதனை படைக்குகிற பொழுதே பாவம் என்கிற அந்த செயல்பாடோடு சேர்த்துதான் படைத்திருக்கிறார். எனவேதான் கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவும் ஹைருல் ஹத்தாய் அத்தவ்வாபுன். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் நபிமார்களை தவிர எல்லா மனிதர்களும் குற்றம் இழைக்கக்கூடியவர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவற்றை யார் தவறு என்று விளங்கி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களே சாலச் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது பாவங்கள் என்பது நிகழ்வது என்பது மனிதனுக்கு இயற்கையான ஒரு செயல்பாடு தான். அந்த பாவங்களை விட்டு நாம் எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளையும் கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாவால் மட்டும் 13 விதமான பாவங்களை நிகழ்த்துவதற்கு அது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாவால் நிகழ்த்தப்படக்கூடிய பாவங்களுக்கு 13 வகைகள் இருக்கிறது. அதில் ஆகப்பெரிய ஒரு பாவமான காரியம் என்று சொன்னால் அல் கீபத், புறம் பேசுவது என்றார்கள் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். புறம் எந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறத நம்மால் விளங்க விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அப்படிம்பா. அடிக்கடி கேள்விப்பட்ட ஆயத்து தான், நாமளும் அடிக்கடி ஓதுற ஆயத்து தான். வைலுன், வயல் என்கிற நாசம் நரகம் அவளுக்கு கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு அப்படின்னா லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. ஹுமஸா என்று சொன்னால் பிறர்களின் குறைகளை ஆராய்ந்து ஆராய்ந்து இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார்களவா, இந்த புறம் பேசுகிறாங்கன்னு சொல்றோம்ல, இவர்களுக்கும் லுமஸா அப்படின்னா ஒருவரை பற்றி இன்னொருத்தில் குறை சொல்வது. இந்த 2 பேர்களுக்கும் வயல் என்கிற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறார். அப்போ புறம் பேசுறது எந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறத நம்மால் விளங்க முடிகிறது. புறம் பேசுனா அதுக்கு நரகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி இன்ன பாத ظன்னி இஸ்முன். நிறைய சந்தேகம் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போறாரு, அவரை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கறதை விட நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ஒரு மூமினை பார்க்கிற பொழுது நல்லெண்ணத்தோடு நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஒருவேளை நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவர் தீயவராக இருந்தாலும் கூட உங்கள் பார்வை அவரை திருத்தும் என்றார்கள். விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அந்த சின்ன பையன் நான் பேசிட்டு இருக்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தப்பாகவும் பார்க்கலாம், நல்லாவும் பார்க்கலாம். ஒருவேளை நான் தப்பாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னை பார்ப்பவர் நல்ல எண்ணத்தில் பார்த்தால் என் செயல்பாடு தவறான சிந்தனை எனக்கு நல்ல சிந்தனையாக அது மாற்றும் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஒரு மூமினை நீங்கள் பார்க்கிற பொழுது தீய எண்ணங்களோடு பார்க்காதீர்கள். என்று சொன்னால் எண்ணங்களில் பலது, அல்லாஹ் சொல்லுகிறான், எண்ணங்களில் பலது மிகவும் மோசமானது, அது பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லும் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு, ஒருவரை பற்றி மோப்பம் பிடிக்காதீங்கிறான். உயிரினங்கள்ல மோப்பம் பிடிக்கிறது எந்த மிருகங்க ரொம்ப ஃபேமஸ்? இன்னைக்கு போலீஸ்காரங்க ஆட்டுக்குட்டி மோப்பம் பிடிக்கிறாங்க, நாய் வச்சிருக்காங்களா? நாய் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா மோப்பு நல்லா பிடிக்கும். இந்த வலா தஜஸ்ஸசு அப்படிங்கிறதுக்கு முஃபஸ்ஸிர் நமக்கு சொல்லி தராங்க. வலா தஜஸ்ஸசு அப்படின்னா நாய் மோப்பம் பிடிச்ச மாதிரி முடிக்காது. அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் எங்க போறான், இவன் எங்க போறான், இவங்க என்ன கூடி பேசுறாங்க, அவங்க என்ன கூடி பேசுறாங்க அப்படின்னு மோப்பம் பிடிக்காத அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வலா யகத பஅதுகும் பஅதா, ஒருவர் ஒருவரை குறைப்பட்டு நீங்கள் பிறரிடத்து சொல்லி அலையாதீர்கள் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இப்படி ஒருவர் இன்னொரு இடத்தில் குறையை சொல்வது என்பது உங்க சகோதரன் செத்து போயிட்டான், அந்த கறியை சாப்பிட்றதுக்கு எப்படி நீங்கள் வெறுப்பீர்களோ, எப்படி நீங்கள் சாப்பிட மாட்டீர்களோ, அது போன்று நீங்கள் உங்கள் குறைகளை, பிறர் குறைகளை இன்னொரு சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி குறைகள் சொல்வது என்பது செத்து போன சகோதரன் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சம் என்று அல்லாஹ் ஜல்லஜலால் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு சொல்றான், வத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்குங்க. ஏன்னா இன்னல்லாஹ் தவ்வாபுன் ரஹீம், அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போ நமக்கு இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னா, நாம நம்ம வேலையை பார்க்கணுமே தவிர பிறர் என்ன செய்கிறாரு இதை போய் அவர்கிட்ட சொன்னா நமக்கு நம்மளை பாராட்டுவாரு, இதை போய் அவர்கிட்ட சொன்னா நம்மளை தூக்கி வைப்பாரு அப்படின்னு செய்யாதீங்க. பெருமை தேடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு நமக்கு சொல்லி காட்டுறான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த ஹதீஸை ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸலாசு சுமாத்தில் உம்மத்தி, என் உம்மத்தை 3 விஷயங்கள் ஆட்டி படைக்குது, அதிலிருந்து மீளவே முடியறது இல்லை. என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 1 அத்திரத், சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது என்று பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 2வது என்ன அப்படின்னா ஹசது, பொறாமை கொள்வது. 3வது சூஉல்லன்னு, தீய எண்ணங்கள் கொள்வது. இந்த 3ம் என் உம்மத்தை ஆட்டி படைக்கிறது, ஆனால் தவிர்க்க முடியறதில்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது ஃபகால ரஜுல், அது ஒரு சஹாபி கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், இந்த 3 செயல்பாடு உம்மத்தை ஆட்டி படைக்குதுங்கிறீங்களே, இதெல்லாம் தவிர்க்கணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹசத்த, நீ யார் மேலாவது உனக்கு பொறாம வந்துச்சு அப்படின்னா உடனே மனசுல நினை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கட்டும் அப்படின்னு இஸ்திக்பார் செய்யுங்க. அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அப்படி செஞ்சுட்டா அல்லாஹ் அந்த இதை விட்டு உங்களை பாதுகாத்துருவான். 2வது என்ன அப்படின்னா ஒருவரை வந்து தீய எண்ணங்கள் கொள்வது. அப்படி தீய எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா ஃபலா துஹக்கிக், அது உறுதிப்படுத்தாது, சே இது மோசமான இடமா இருக்க, நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கிருங்க. அப்படி ஒதுங்கிட்டா நீங்க பாவமான கருத்தை தவிர்த்துக்குங்க. வைதா தத்தையர்த்த ஃபம்லி, நீங்கள் சகுனம் பார்ப்பது இருந்தால் அதை விட்டு நீங்க கடந்துருங்க. அந்த பார்க்கணும் அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டு தவிர்த்துருங்க. இந்த 3ம் தான் இதற்கு பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏங்க ஒரு குறையை இன்னொரு இடத்துல போய் சொல்லக்கூடாது, ஏன் ஒரு குறையை நம்ம ஆராயக்கூடாது அப்படின்னா, அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு பில் காபா,
காபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி செய்கிற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிட்ட போறாங்க. மா அத்தியபுக வா அத்தியபுரிஹிக, யா ரசூலுல்லாஹ் என்ன அழகா இருக்கிறீங்க, உங்க மேல வீசக்கூடிய மனம் எவ்வளவு நறுமணமா இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேலும் மேலும் சொல்றாங்க, வமா ஆதமுக வமா ஆதமு ஹுர்மத்திக, உங்களுக்கு என்ன கண்ணியம், அல்லாஹ்வோட கண்ணியத்தை எப்படிலாம் பாதுகாத்திருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி முஹம்மதன் பியதிஹி, இந்த முஹம்மதின் ஆத்மா எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லஹுர்மத்தில் மூமின் ஆதமு இந்தல்லாஹி ஹுர்மத்தன் மின்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மூமினுடைய தன்மானம், ஒரு மூமினுடைய கண்ணியம் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே நீங்கள் பிற மனிதரை பார்த்தேன் என்று சொன்னால் நல்ல எண்ணம் கொள்ளுங்கள், தீய எண்ணம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்ல எண்ணம் கொள்வதுதான், நல்ல பார்வை பார்ப்பதுதான் அது இறைவன் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மனிதனின் தன்மானத்தை கெடுக்கக்கூடியதுதான் அவன் குறையை ஆராய்வது, அந்த குறையை ஆராய்ந்து பிறருக்கு சொல்வது. இப்படி அடுத்த மனிதனின் தன்மானத்தில் விளையாடுகிற பொழுது, அடுத்தவருடைய மானத்தில் விளையாடுகிற பொழுது அல்லாஹ் சும்மா விட மாட்டேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கீபத் புறம் பேசுறது அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுவ அன் தகூலு அஹிலிக மா ஃபீஹி, உன் சகோதரன்ட்ட ஒரு செயல் இருக்குது, அந்த செயல் அவன் இருக்கதான் செய்யுது, அந்த செயலை இன்னொருத்தில் சொன்னால் அவன் வெறுப்பான் என்று சொன்னார். அதற்கு பெயர் கீபத், அதற்கு பெயர் கீபத். இல்லாததை சொன்னால் அதற்கு பெயர் அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு புறம் பேசுறதை தாண்டி 9 சொல்லுவாங்கல்ல, அந்த பழக்கம் இன்னைக்கு மூமிகள் நிறைய ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பயப்படுறது இல்லை, நாம கூசுறது இல்லை. அல்லாஹ் கேட்பானே, நாளைக்கு மர்ம வாழ்க்கை இருக்குது, கபர் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத மறந்தாச்சு. ஒரு சின்ன தப்பு செய்யறாரு அவரு, அந்த தப்பை இன்னொருத்தர் சொன்னா வருத்தப்படுவார் தெரிஞ்சு சொன்னா அதற்கு பேர் கீபத். அவர் சின்ன தப்பை செஞ்சாரு, அந்த தப்பை ஊதி பெருசாக்கிடுவாங்கல்ல, பேனை பெருசாலி ஆக்கி பெருசாலி யானை ஆக்கி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெருசாக்கி சொல்றது இருக்கிற இது அவதூறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்மள்ட்ட என்னென்ன குறைகள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்றாங்க பாருங்க. கீபத்துனா என்ன, அதே நேரத்தில் இட்டுக்கட்டுனா என்ன அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. இன்னும் சொல்ல போனா அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரோடு இருக்கிற பொழுது இன்ன இம்ராஅத்தன் தகலத், ரசூலுல்லாஹ் வந்தாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க பேச வேண்டியது பேசிட்டு போனாங்க. போன பொழுது வந்த பெண்மணி இருக்காங்க, ஷார்ட் கட்டையா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னஹா கசீரா, ரொம்ப குள்ளமா இருக்கிறாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் யார் சொல்றா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. எந்த பெண்ணிடத்தில் மார்க்கத்தின் பாதியை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த வந்த பெண்மணிகள் குள்ளமா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க, குள்ளச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்தி விட்டாய், உன் வார்த்தையை கடலில் கலக்கினாலும் கூட கடல் கெட்டு போய்விடும், ஆனால் வார்த்தை சுத்தமாகாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா உண்மையிலே குள்ளம் தான், கட்டதான், வந்த அம்மா குள்ளச்சி தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் வந்த பொம்பளை குள்ளச்சியா இருக்காங்கன்னு ரசூல் சொன்ன வார்த்தையை பாருங்க, உன் வார்த்தையை கடலில் கலக்கினாலும் கடல் நிறம் மாறி போய்விடும், கெட்டு போய்விடும், ஆனால் உன் வார்த்தை ஒருபோதும் சுத்தமாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படின்னா ஏன்னா ஒரு பெண்ணு குள்ளமா இருக்காங்கன்னா அவளுக்கு குள்ளச்சி செஞ்சு சந்தோஷப்படுவா, வருத்தம் தானே படுவா. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னா அது இன்னும் வருத்தமா இருக்குமா இல்லையா? அப்ப இந்த வருத்தத்தை பிறரின்
தன்மானத்தில் விளையாடுவது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் என்றைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, இன்னொரு நேரத்தில் அன்ன ரஜுலன் காம இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலோட சபையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எழுந்தா ஃபரௌ ஃபி கியாமிஹி அஜஸன், எந்திக்க முடியல, தத்தளிச்சு முக்கி தக்கி எந்திக்கிறார். முக்கி தக்கி இந்த பெரியவங்களாம் பார்த்துருக்கீங்க, உட்கார்ந்து எந்திக்கும் போது சடார் எந்திக்க முடியாது. அவர் ஒரு எழக்கூடிய வயசு தான், ஆனால் அவரால் எழ முடியாது, முக்கி தக்கி எந்திக்கிறார். இதை பார்த்துட்டு ஒரு சஹாபி கேட்டாங்க, மா ஆஜஸ ஃபுலான், என்ன எந்திக்கிறது கூட இவரால் முடியலையோ, எந்திக்க கூட இவரால் முடியலையோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அகல்தும் அஹாக்கும், உங்களுடைய சகோதரன் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சத்தம் போடுறாங்க. அப்படின்னா அவர் ஏன் எந்திக்க முடியல, சோம்பேறித்தனத்தில் எந்திக்க முடியலையா, அல்லது உடல் நாள் குறைவால் எந்திக்க தெரியல, தெரியறதுக்கு முன்னால என்ன எந்திக்கிறது கூட இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சகோதரன் மாமிசத்தை சாப்பிட்டு விட்டா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டித்தார் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இந்த ஹதீஸை முஆத் பின் ஜபல் அறிவிக்கிறாங்க, குன்னாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவரோடு இருந்தோம். ஃபதக்கரல் கௌம் ரஜுலன், ஒரு மனிதரை பற்றி பேசப்பட்டது. என்ன பேசப்பட்டது அப்படின்னா, அவர் யாராவது கொடுத்தா திம்பார், யாராவது கொடுத்தா திம்பார், யாராவது வாகனத்தில் கூட்டு போனா போவார், அவர்கிட்ட இருக்கிறத அவர் சாப்பிட மாட்டார், அவர் வாகனத்தை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி குறையா சொல்லுவாங்கல்ல, எச்சக்கையில காக்க வெட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யாராவது கொடுத்தா மட்டும்தான் திம்பார், யாராவது கூட்டு போனா மட்டும்தான் போவார் அப்படிங்கிற மாதிரி குறையா பேசினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏகதபத்தும் அஹாக்கும், உங்கள் தோழர்கள் நீங்கள் குறை சொல்லிவிட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்றோம், இருந்தும் செலவு பண்ண மாட்டாரு, இருந்தும் வாகனத்தை பயன்படுத்த மாட்டாரு, இருக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யஹ்ஸபுக்கும் அன்னக்கும் துஹத்தஸு அன் அஹீக்கும் மா ஃபீஹி, உங்கள் சகோதரத்தில் இருக்கக்கூடிய குறையை பிறரிடத்தில் சொல்வதுதான் புறம் பேசுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டித்தார் என்று சொன்னால், இதுல என்ன விளங்குதுங்க, யாரையும் தப்பா நினைக்க வேண்டியதில்லை, யாரை பத்தி பேசவும் கூடாது, நமக்கு என்னான்னு போயிட்டேன்னு வச்சுங்களேன், இதுதான் நல்லோர்களின் அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த புறம் பேசுறோம் பார்த்தீங்களா, இதனுடைய அழுத்தமும் வேகமும் நாற்றம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்னா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹோடு இருந்த பொழுது ஃபர்தபஅத் ரீஹு, ஒரு காத்து ஒன்று வேகமா வீசினா அந்த காத்துல நாத்தம் கலந்து வருகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அத்ததருன மா ஹாதிஹி ரீஹா, இந்த காற்றிலே கலந்து வரக்கூடிய நாற்றம் என்ன நாற்றம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியலையே அப்படின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரீஹுல் லதீன யக்தாபூனல் முஃமினீன், மூமின்களை பற்றி குறை கண்டு பேசிக் கொண்டிருந்தார்களே அவர்களின் நாற்றம் தான் அந்த காற்றில் சேர்த்து வீசுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான மூமின்களே, ஒரு மூமினின் குறையை குறையாக பார்ப்பதும் குறையை ஆராய்ந்து இன்னொருத்தில் சொல்வதும் அது தவறு. அது தனிப்பட்ட நபராக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், நிர்வாக பிரச்சனையாக இருந்தாலும், எது எங்கே நடக்கிறதோ அங்கே பேசி தீர்க்க வேண்டும் தவிர இதை கொண்டு அங்க பத்த வைப்பது, இங்க போட்டு கொடுப்பது, அதனாலும் பெருமை சேர்த்துக் கொள்வது என்பது மனிதனுக்கு கூடாத ஒரு காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமாக சொல்வார்கள். அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுவது என்பது, பிறர் குறையை இன்னொருத்தில் சொல்வது என்பது விபச்சாரத்தை விட கேவலமானது, கொடூரமானது. நாங்க என்னங்க அசரத்து இப்படி சொல்றீங்க, புறம் பேசுறது சாதாரண நடக்குது எல்லாத்திலையும், இதை போய் விபச்சாரத்துக்கு ஒப்பிடுறீங்களே. நான் ஒப்பிடல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட கொடியது என்று சொன்னார்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு புறம் பேசுறத விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டாங்க அப்படின்னா, விபச்சாரம் செய்வது என்பது விபச்சாரம் செய்வது என்பது ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். ஆனா அந்த புறம் பேசுற பார்த்தீங்களா, யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
ஒருத்தர் விபச்சாரம் செய்யறோம், ஆண்ட பொண்ணிட்ட விபச்சாரம் செய்யறான். அந்த விபச்சாரம் செய்யல, நாம அல்லாட்ட கேட்டு யாரெல்லாம் தெரியாம விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா புறம் பேசுறது பாவம் இருக்கு பார்த்தீங்களா? யாரை பற்றி நாம் புறம் பேசினோமோ அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தோடு மோசம் அப்படின்னா. இன்னைக்கு நம்ம அசால்ட்டா காலையில் எந்திரிச்சா தூங்குற வரைக்கும் அதே தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆள் சேர்ந்துட்டா 3 நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கறதா இல்லை. எந்த அளவுக்குன்னா, நம்மள்ட்ட ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்வோம்னா அந்த செய்தியை யார்கிட்ட சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட போய் சொல்றது. ஆனா சொல்லாம இருந்தான்னு வச்சுங்களேன், அவரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தொழில் பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அவரும் பேசக்கூடிய நேரத்தில் இவர் யார்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரோ அந்த குறை அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது சேர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் பகைமையை வளர்த்து விடும், குடும்பத்தை இரண்டாக்கி விடும், நிர்வாகத்தை இரண்டாக்கி விடும் என்பதால் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறரின் குறையை நீங்கள் ஆராயும் வேண்டாம், ஆராய் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிறருக்கு சொல்லாதீங்க. அப்படி சொன்னா அது விபச்சாரத்தை விட மோசமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சத்தரத் அவுரத்துல் முஃமினின், மூமினின் குறையை யார் மறைக்கிறாரோ அவர் தன் மரணித்த சகோதரனை உயிர்ப்பித்தால் என்ன நன்மை கிடைக்குமோ, உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. உயிர்ப்பித்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவருக்கு உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பிறருடைய குறையை ஆராயாமல் பிறருடைய குறையை பிறருக்கு சொல்லாமல் இருப்பது சாலச் சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, யார் மன் ஆமன பிலிசானிஹி, நாவை கொண்டு ஈமான் கொண்டு, வலம் எதுகொள் ஈமான் ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்துல ஈமான் குடிகொள்ளாது. எப்போ அப்படின்னா, லா தக்தாபுல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்கள் மீது குறைகளோடு பார்ப்பது, ஒருவரின் குறையை பிறரிடத்தில் சொல்வது என்பது உங்களுக்கு உள்ளத்தில் அது ஈமானை குடிகொள்ள செய்யாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வலா தத்தபி அவ்ராதிஹி, ஒரு மனிதனுடைய குறையை நீங்கள் பின்தொடர வேண்டாம். ஏனென்று சொன்னால், ஃபைனஹு மன் யத்தபி அவ்ராதஹு, யார் பிறரின் குறையை ஆராய்ந்து பின்தொடர்கிறார்களோ, அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, யார் குறையை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தாரோ அவரின் குறைகளை அல்லாஹ் ஆராய்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரின் குறையை ஆராய்ந்து கொண்டே இருப்பான். கடைசி அவர் குடும்பத்திலேயே கேவலத்தை ஏற்படுத்திடுவோம். நாம இன்னொரு ஆள் மானத்தில் விளையாண்டோம் அப்படின்னா, ஒரு ஆண்டு குறை இன்னொரு ஆண்டு சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம குறையை பார்த்துட்டே இருப்பான். எந்த அளவுக்கு அப்படின்னா, நாம கெட்டுன மனைவிட்ட, நாம பெத்த பிள்ளைங்கள்ட்ட நாம அசிங்கப்படாத வரைக்கும் அல்லாஹ் விட மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? ஊர்ல அசிங்கமான பிரச்சனை இல்லைங்க, மனைவிட்ட அசிங்கமானா எவ்வளவு பெரிய அசிங்கம், பிள்ளைங்கள்ட்ட அசிங்கமானா எவ்வளவு பெரிய அசிங்கம். அல்லாஹ் சொல்றான், பிறர் குறையை ஆராய்ந்து அவர் அசிங்கப்படுத்த நினைத்தால் உன்னை ஆராய்வேன். எந்த அளவுக்கு ஆராய்வேன் அப்படின்னா, உன் குடும்பத்தில், கட்டிய மனைவிடத்தில், பெற்ற பிள்ளைகளிடத்தில், சொந்த பந்தங்களிடத்தில், ரத்த பந்தங்களிடத்தில் உன்னை கேவலப்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பிறர் குறை ஆராய்வது என்பது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, இந்த பிறர் குறையை ஆராய்ஞ்சு புறம் பேசுறோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு என்ன வேதனை அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கண்ட காட்சி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க. போனா ஒரு குழு, ஒரு நிறைய மக்கள் கையில பாத்தீங்கன்னா நகங்கள்லாம் செம்புக்களால் இருக்கு. நகை எதுல இருக்கும்? நம்ம பிச்சா வந்துடும்ல, செம்பை உடைய முடியுமா? உடைக்க முடியாது. செம்புகளால் ஆன நகங்கள் அவர்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த நகங்களை கொண்டு முகத்தில் அப்படி கிழிச்சுக்கிறாங்க. சத தொங்கு, ரத்தம் பீறிட்டு வருது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு முகம் சொல்லிட்டு கேட்டாங்க, இது யாரு இப்படி நகத்தால் தங்க முகத்தை கீறிக்கிறாங்களே, சதையெல்லாம் தொங்குத, ரத்தம் பீறிட்டு போத, இப்படி கேவலமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க, இவங்க யாருன்னு கேட்ட பொழுது அங்கு மலக்குமார் சொன்னார்களாம்,
இவர்கள் தான் பிறரின் குறை உலகத்தில் ஆராய்ந்து பிறரிடத்தில் சொன்னார்களவா, அடுத்தவன் மானத்தில் தலையிட்டார்களவா, கேவலப்படுத்தினாங்கல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அருமையான மக்களை கொஞ்சம் யோசிக்கணும். நாம முடிஞ்ச வரைக்கும் யாரை பற்றியும் யாரிடத்திலும் பேசாம இருந்தா நல்லது. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு குறையை பத்தி இன்னொரு சொல்றோம் அப்படின்னா, இதை கேட்டா வருத்தப்படுவார் அப்படின்னா அது எவ்வளவு மோசமானது, அதிலும் இல்லாததை சொல்வது என்பது அது எதை விட மோசமானது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற குறைகளை ஆராய்வதை நல்ல மூமினுக்கு அழகல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இப்னு மாயிஸ் அப்படின்னு ஒரு சஹாபி, நபி தோழர் தான், விபச்சாரம் செஞ்சுட்டு ரசூலாட்ட வர்றார். யார் சொல்லலாம், விபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை தண்டனை கொடுங்களேன் அப்படிங்கிறான். விபச்சாரம் பண்றோம் யார்கிட்ட சொல்லுவானாங்க, யார்ட்டா சொல்றவா இருந்தா கதவு கூட்டி விபச்சாரம் செய்வானா, யாருக்கும் தெரியாம விபச்சாரம் செய்வானா? அவன் விபச்சாரம்ங்கிறது யாருக்கும் தெரியக்கூட ஆசைப்படுறோம் அப்படின்னு இவன் விபச்சாரம் செஞ்சுட்டு மனம் உறுதுல, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தண்டிப்பான, நான் எப்படி நரகத்தை போய் தாங்க போறேன், நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லிடுவோம், சொல்லி எழுதிவோம், இந்த உலகத்துல தண்டனை வாங்கிக்கணும்னு சொல்லி மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நபி சொன்னாங்க, இவர் குடிச்சிருக்காரா பாருங்க அப்படின்னா. சஹாபாக்கள் மோது போற அப்படிலாம் மது போத ஒன்றும் வாடையெல்லாம் ஒன்றும் இல்லை, போப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப அவர் திரும்பி வர்றார். யார் சொல்லா, விபச்சாரம் பண்ணிட்டேன். இல்லப்பா நீ கட்டி பிடிச்சிருப்ப. இல்லை யாரும் சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். இல்ல முத்தம் கொடுத்துருப்ப. இல்லை யாரும் சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோன்னே நபி கேட்டாங்க, சுர்மா பாட்டில் குச்சி விடுற மாதிரி விட்டியா அப்படின்னு கேட்டாங்க. தெளிவா சராகத்தை வெளியே கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆமா யார் சொல்லா, சுர்மா பாட்டில் குச்சி விடுற மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு நபி சொன்னாங்க, கல்லால் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டாங்க. கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்ட்டாங்க. அப்படி கல்லால் அடிக்குகிற பொழுது அவர் அடிக்கப்படுகிறார். ரெண்டு தோழர்கள் பேசிக்கிறாங்க. அலம் தரீல ஹாதல்லதி சதரல்லாஹு அலைஹி ஃபலம் தது நஃப்ஸு ஹத்தா ரஜமன். மனுஷன் அல்லாமா பார்த்து இறக்கும்போது ரசூல் சொல்றாங்க, முத்தம் கொடுத்தியான்னு கேட்கிறாங்க. ஆமாண்டு போயிருக்க வேண்டியதானே. கட்டி பிடிச்சான்னு கேட்கிறாங்க. ஆமாண்டு போயிருக்க வேண்டியதானே. மனுஷன் கண்ணால் அடிக்கிற வரைக்கும் அதை மறுக்கவே இல்லையே. அவர் விபச்சாரம் செஞ்சாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே தண்டனை வாங்கி கொண்டாரு என்று அவரை பற்றி கேவலமாக பேசிய பொழுது இதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னஹு அல்ஆன் லஃபி அன்ஹாருல் ஜன்னா, யார் விபச்சாரம் செய்துவிட்டு கல்லால் அடி வாங்கி மரணித்து விட்டாரோ அவரின் உடலை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொர்க்கத்தின் ஆறுகளில் அல்லாஹ் அவரை குளிப்பாட்டி சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா உங்க பாவங்கள் கழுகப்படவில்லையே என்று சொன்னார்கள். விபச்சாரம் செஞ்சாரு, ரசூலுல்லாஹ்ட்ட ஒத்துக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா தப்பிக்கிறதுக்கு வழி வச்சு பார்த்தாங்க. அவர் இல்ல, மறுமையில கிடைக்கிற தண்டனை விட உலகத்தில் கிடைக்கணும்னு சொல்லி அவர் தண்டனை வாங்கிக்கிட்டாரு. ரெண்டு சஹாபாக்கள் அவரை கொஞ்சம் குறைகளை கேவலமா பேச ஆரம்பிச்சார். என்ன பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்காரு, தப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு நபி சொல்றாங்க, யார் தன் பாவத்தை வருந்தி கல்லால் அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரோ அவரை சொர்க்கத்தில் பார்க்கிறேன், ஆனால் உங்கள் பாவங்கள் கழுகப்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அதான் ரசூல் சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட மோசமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இதுதான் காரணம் என்றை மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போன அருமையான மோமின்களே, இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நாம நினைச்சிட்டு இருக்கோம் புறம் பேசுறோம், இடத்துல இருக்கிற குறைகளை சொல்றோம், வேற என்ன சொல்ல போறோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி யார் பிறரின் குறையை இன்னொருத்தில் சொல்லுகிறாரோ அவர் மரணிக்குகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வராமல் தடுக்கப்படுவார்கள் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு பேர் கொடுக்கும் மௌத்தா போற நேரத்தில் ரசூல் சொல்லுவாங்க, மன்கான லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா, யார் மௌத்தா போற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை சொல்றாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கலிமா யாருக்கு நாக்கில் வராது அப்படின்னா, யார் பிறரின் குறைகளை ஆராய்ந்து இன்னொருத்தில் சொல்கிறாரோ இவர் மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வரா மௌத்தா போவார். இது நமக்கு தேவையா அல்லாஹ் காப்பாற்று. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம் பிறர் குறைகளை ஆராய்வதையோ அல்லது அடுத்தவர்களுக்கு சொல்வதையோ நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது. சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய மட்டுமல்ல, உலகத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வயலுன் நரகம் என்கிற அந்த நரகம் யாருக்கு சொல்கிறான்னு சொன்னால், பிறர் குறையை சொல்லிட்டு சாதாரண நினைக்க மாட்டீங்களா அவனுக்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதனால தான் வழிமாறில் பாருங்க, வழிமாறில் பார்த்தீங்கன்னா அதிகம் பேசவே மாட்டாங்களே. ஷாவுல் ரலியல்லாஹு தஆலா நாகூர்ல அடங்கியிருக்கக்கூடிய ஷாவுல் ரலியல்லாஹு தஆலா அவங்க போதனை பண்ணாங்க, போதனை எடுத்துக்காம ரொம்ப ரேர், கம்மி. ஏன்னா அவர்களுடைய செயல்பாடெல்லாம் அவர்கள் இறைவனுக்கும் அவர்களுக்கு மத்தியில் பந்தத்தை அதிகப்படுத்தி கொண்டார்கள் தவிர யாரை பத்தி புறம் பேசலையே. அதனால என்ன எப்படி தெரியுமா, பார்த்த பார்வை இஸ்லாத்துக்கு வந்தார்கள், பார்த்த பார்வையை இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இன்னைக்கு காலையில் பள்ளிவாசல் மோதினாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார், ஹஸ்ரத் நாகப்பட்டினத்துல ஒரு வைத்தியர் இருந்தாரு, அவர்கிட்ட நானும் அவங்களை இமாமும் சொல்லி உடம்பு சரியில்லை பார்க்க போனோம். அவரை போய் விசாரிச்சு அவர் காஃபிரை முஸ்லீம் ஆயிட்டார். எப்படி முஸ்லீம் ஆயிட்டாரு? அவர் சொல்றானா, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் நாகூர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் அவங்கள முன்னில வச்சு அல்லாஹ்ட துஆ செய்து, யா அல்லாஹ் இந்த நாகூர் நாயகத்தின் பரக்கத்தால் உன்னுடைய இறைநெருக்கத்தை பெற்றிருக்கிற இவரின் பரக்கத்தால் என் மனைவிக்கு நீ சுபத்தை தர வேண்டும் என்று கேட்டேன். அப்படி தந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று நிபந்தனை வைத்து வந்தேன். ஒரு சில மாதங்களில் என் மனைவி பரிபூர்ணமான குணமா கிடைத்தது, எங்கள் குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு காலையில் கிடைச்ச தகவல். எதுக்கு சொல்ல வரேன்னா, வழிமார்கள் வாழ்ந்து மறந்து விட்டாலும் கூட இன்றைக்கும் தாவா கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் தங்களுடைய குறைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வால் நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த பல பேர் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வழிமாருடைய செயல்பாடை பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் புறம் பேசவே மாட்டாங்க, யாருடைய குறையும் ஆராய மாட்டாங்க. தன் குறையை ஆராய்ந்து இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் தள்ளுபடி செய்ததால் அவர்கள் நிறைவானவர்களாக ஆனார்கள். எனவே அவர் பார்த்த பார்வையில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த ஹரிபு நவாஸ்லாம் 90 லட்சம் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க வரலாறு நமக்கு சொல்லி காட்டுங்க. 90 லட்சம் மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா சாதாரண விஷயமா? இன்னைக்கும் கூட அவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டாலும் கூட பல பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம சாதாரண ஒரு ஆள்கிட்ட நல்ல காரியம், நான் சொல்றதுனால தர்மம் செஞ்சாருங்க, நான் சொல்றதுனால தொழுதாருங்க, நான் சொல்றதுனால ஜக்காத்து கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் மாற்று மதத்திலே மிகவும் பலமாக, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை கூட இன்றைக்கு வழிமார்கள் தங்கள் அருள் பார்வைகளை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் காரணம் ஒண்ணுதான், அதிகம் பேச மாட்டாங்க. அதனால் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த பார்வை கிடைத்ததன் காரணமாக இவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, இன்றைக்கு நாம் முஸ்லிமா வாழ்றோம். பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டியே கேட்க மாட்டோம், பிள்ளைடி சொன்னா பிள்ளையே கேட்க மாட்டோம். அப்படித்தான் பார்க்கணுமா இல்லையா? தொழுன்னு சொல்லிட்டு வர தொழுவாரா இல்லையே. என்ன காரணம்? நாம சரியில்லையே. நாம பிறர் குறை ஆராய்ந்து புறம் பேசிக்கொண்டும் கோல் சொல்லிக் கொண்டும் இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம வார்த்தைக்கு எந்த பவரும் இருக்காது. எனவே அருமையான மக்களே, புறம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த உலகத்திலும் கேடு இருக்கிறது, நாளை மறுமையிலும் கேடு இருக்கிறது. மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வராது என்று இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய நல் தௌஃபீக்கை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.